ஹாய் காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மார்னிங் ஸ்கேல்பிங் டன் ஆயிடுச்சு. 9:21 கேண்டல் எனக்கு என்ட்ரி கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 167 நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். என்னோட டார்கெட் 185 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் ஆகப்பட்டது. பர்ஃபெக்டாக அந்த இடத்த ஹண்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக பார்க்கும்போது ஏன் லாஜிக்கலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் நோட் பண்ண மாட்டீங்க. சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இன்ட்டு நான் இல்லைனாலும் நீங்கள் இதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கங்க. டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் மேலே போச்சுன்னா, நேற்று கன்சல்டேஷன் நடந்துச்சுல இண்டெக்ஸில், நேற்று கன்சல்டேஷன் இந்த இடத்துல நடந்துச்சு, செல்லிங் நடந்துச்சு இல்லையா, அவனோட எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எஸ்எல் ஹண்டிங் நடத்துவான். அப்போ எஸ்எல் ஹண்டிங் நடத்துவானா எது வரையும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது? இது இந்த ரேஞ்ச் போர்டு வரையும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 25,950 லெவல் வரையும் கால் சைடுக்கான மூமெண்டம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாருமே புட் சைடுக்கான மூமெண்டம் எடுத்திருப்பாங்க. ஆனா புட் சைடில் அவங்கள ட்ராப் பண்ணிருக்கும். ரைட், ஓகேங்களா? அதனால தான் கால் சைடுக்கான மூமெண்டம் பர்டிகுலர் பார்க்கும்போது ஐடிஎம் பிரைஸ்ல தான் நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சு வச்சு நான் ஐடிஎம் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணியிருந்தேன். இப்போ பொறுத்தவரையும் மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் பொறுத்தவரையும் 20 பாயிண்ட்ஸ் 0.90 அப்ரோச்சபட்டா பார்க்கும்போது 21 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் டன் ஆயிருக்கு எங்களுக்கு. மார்னிங் ஸ்டேடும் டைம் பார்க்கும்பொழுது 9:21 உடைய கேண்டல். அதே புட் சைடுக்கான நான் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். 119 ரூபால செல் பண்ணி 103 ரூபால நான் இதுவரையும் ப்ரீமியம் டிகே ஆகும் அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ 98 ருபீஸ். ஏன்னா எனக்கு பையிங் லெவலும் தெரியும், செல்லிங் லெவலும் தெரியும். எனக்கு செல்லிங்ல கேண்டல் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியும், பையிங்ல எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியும். எந்த இடத்துல எஸ்எல் ஹண்டிங் இருக்கு, எந்த இடத்துல மார்க்கெட் ஆகப்பட்டது போகுன்ற விஷயங்கள் வரையும் தெரியும். இது போகக்கூடிய அப்ராக்சிமேட்டா இடம் பார்க்கும் பொழுது 215 ரூபா வரையும் டிராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சார். இதனுடைய ஹையஸ்ட் டார்கெட் 215 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சிங்கிள் சார்ட் வச்சிருக்கேன். சிங்கிள் சார்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இப்போ மார்க்கெட்னுடைய சைக்காலஜி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு லோவர் லோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நேத்து முடியும் போது மார்க்கெட் இங்க அழகா ஒரு டபிள்யூ பட்டன் பண்ணிருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு அதுக்கு மேல ஓப்பன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் அவங்களுடைய எஸ்எல் கட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கு. அந்த எஸ்எல் இந்த ஹை லெவல்ல செல் பண்ணிருக்காங்க இல்லையா? இவங்களுடைய எஸ்எல் கட் பண்ணி 25,954 லெவல்ல எஸ்எல் ஹண்டிங் பண்றதுக்காக மார்க்கெட் ஆகப்பட்டது போயிட்டு இருக்கு. சின்ன லாஜிக்கலான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம் ரொம்ப ஈஸி மார்க்கெட்டை புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். அதை நீங்க ஈஸியா எடுத்துட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். கஷ்டமா எடுத்துட்டா புரியவே புரியாது. அதாவது செல்லிங் நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கு, அகைன் அகைன் செல்லிங் நடந்திருக்கு. ஆனா மார்க்கெட் மிகப்பெரிய செல்லிங் விஷயத்துல போகல. அப்ப என்ன விஷயங்கள்? இங்க சீக்ரெட்டா பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த இடத்துல ரைட்டிங் பண்றான்னு அர்த்தம். ஓகேங்களா? மறைமுகமா ரைட்டிங்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இவனோட எஸ்எல் கட் பண்றதுக்காக மார்க்கெட் சின்னதா ஸ்லைட்லியா ஒரு கேப் அப் மூவ்மெண்டம் உருவாக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கிருந்து ட்ரெண்ட் ஆயிடும். அங்கிருந்து ஒரு மூவ்மெண்டம் குடுத்து எல்லாரோட எஸ்எல்லும் காலி பண்றதுக்கு இவனோட எஸ்எல் காலி பண்ணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் இவனோட எஸ்எல் காலியாச்சா? இந்த லெவலோட எஸ்எல். செகண்ட் இவனோட எஸ்எல் காலி பண்றதுக்கு மார்க்கெட் இங்க போயிருச்சா? இப்போ பேனிக் ஆவானா? அப்போ தேர்ட் எஸ்எல் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இவனோட எஸ்எல் இருக்கு. அப்போ மார்க்கெட் ஆகப்பட்டது ஒரு எஸ்எல் கட் பண்ணும்போது அவனுக்கு பேனிக் ஆவான். அவன் ஸ்கொயர் அப் பண்ணிட்டு அவன் செல்லிங்ல இருந்து பையிங்ல கன்வெர்ட் ஆயிடுவான். இங்க இருந்து செல் பண்ணான் இல்லையா? பையிங்ல எடுத்துட்டு போயிருக்கான். திரும்ப செல் பண்ணியிருக்கான். மார்க்கெட்ல எல்லாருமே ஸ்கொயர் அப் பண்ணி விட்டுருப்பாங்க. எல்லாருமே புட்டுக்கான கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட எஸ்எல் எல்லாமே எங்க இருக்கும்? இதுக்கு மேல இருக்கும். இதுக்கு மேல லாஸஸ் ஆனா அவன் என்ன பண்ணுவான்? ஸ்கொயர் அப் பண்ணுவான். மார்க்கெட் அங்கிருந்து ஷார்ட் கவர் மூவ்மெண்ட்டும் பாசிபிள் பண்ணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. வாழ்க்கையில கொஞ்சம் ட்ரேடிங் கத்துக்கணும். சில விஷயங்கள நீங்க கத்துட்டு தான் சார் இருக்கணும். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா, ஈஸியா அப்பர்லயும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க நான் ஜூம் பண்றேன். அப்பர் சைடும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல கரெக்ட்டா மார்க்கெட் ஆகப்பட்டு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதே டவுன் சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய எஸ்எல் கட் ஆயிருக்கக்கூடிய ஏரியா பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இதுக்கு மேல டிராவல் ஆகும்போது, எந்த பர்ட்டிகுலர் இடம்? எந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு. திரும்பவும் மார்க்கெட் அதுக்கு மேல டிராவல் ஆகும்பொழுது மார்க்கெட் என்ன செய்யும்? இவனோட எஸ்எல் அடிக்குது போகும். அப்பதான் மார்க்கெட் அந்த ஏரியால போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இங்க பாருங்க இங்க ரியாக்ட் ஆயிருக்கா? இங்க ரியாக்ட் ஆயிருக்கா? இப்போ மல்டிபிள் டைம் ரியாக்ட் ஆன இடத்துல எஸ்எல் கட் பண்றதுக்கு மார்க்கெட் போய் திரும்பும். ஓகே. லைக் அவுட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். தேங்க் யூ. நிறைய அப்டேட்டிங் குடுத்துட்டே இருப்பேன். லர்னிங் பர்ப்பஸ்க்காக சில வீடியோ நான் இந்த சேனல்ல விட்டு வைப்பேன். ஓகேங்களா? மொத்தம் நிறைய பேர் ரிக்வெஸ்ட்காக இந்த சேனல்ல சில வீடியோக்கள் லர்னிங் பர்ப்பஸ்க்காக விடுவேன். அதை நீங்க பார்த்துங்க. டெய்லியும் அப்டேட்டிங் இருக்கும். அதை பார்த்துங்க. இனிமேல் லைவ் செஷன் இருக்காது. எந்தவித மெம்பர்ஷிப்பும் இருக்காது. தயவு செஞ்சு நியூவா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். டிசம்பர் லாஸ்ட்டோட நான் முடிச்சிருவேன். என்னோட கட்டாயம் என்ன முடிச்சுட்டாங்க. அதனால நானு வேண்டவே வேண்டாம். இந்த எதுவுமே தவறு செய்யாம பழி ஏத்துக்க முடியாது இல்லையா? ஓகேங்களா? நான் எந்த தவறும் செய்யல. நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக நெறைய பேர் சொல்றாங்க, "சார் உங்க வாய்ஸ் சரியில்ல" அப்படின்னு சொன்னாங்க. சார் நல்லது தான் சொல்றேன். நல்லது சொன்னா எவன் கேட்கறான்?
எவன் கேட்குறான் சொல்லுங்க? நல்லது சொன்னா என்ன சொல்றான்? "நீ பெரிய ஆளா? நீ பெரிய ட்ரேடரா? நீ பெரிய இதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுடைய வார்த்தை கேட்கறதுக்குலாம் நான் உட்கார்ந்துட்டு இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எதுக்குமே ஒரு திண்ண ஓரத்துல ஒரு மொபைல் வச்சுட்டு, ஒரு லேப்டாப் வச்சு ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆயிடுமா? அ? இல்ல பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு நெறைய பேர் 4 பேர் கும்பல் கும்பலா கூட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட வேணா வேலைக்கு ஆகுமா? சார் கர்ம வினை. எவ்வளோ பேர் மார்க்கெட்ல அடி வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ பேர் மார்க்கெட்ல சாபங்கள் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட சாபங்கள திரும்ப பெருக்குறாங்கன்னா, என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல சார். என்னால முடியல. நான் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் பிகினரா இருக்கும்போது நெறைய லாஸ் பண்ணியிருக்கேன். நெறைய டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாரி தான் அந்த சட்டத்துல தான மக்கள் இருந்திருப்பான். அவன் எல்லாராலயும் அத ஃபேஸ் பண்ணி வெளிய வர முடியுமா? என்னால முடிஞ்ச உதவிய நான் செஞ்சுட்டு இருக்கேன். அத செய்யறவங்கள நான் தட்டியும் கேட்கிறேன். அது நீ தவறானவன் என்றால் பரவாயில்ல. நீங்க மக்களே நம்மகிட்ட இருக்கக்கூடிய மக்களே, நம்மளுடைய வியூவர்ஸே நெறைய பேர் போயிட்டு அதில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் குடுக்காம, அவங்களுக்கு ஃபேவரா பண்ணியிருக்காங்க. அப்ப அதனால இருக்கும்போது, விசுவாசம் என்பது இல்லாதபோது, இது வேண்டாம். யாருனா ஒருத்தர் செய்ற தப்புக்காக இல்ல சார். ஒருத்தர் கிடையாது. 90% பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. 90% பேர் என்னுடைய குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே யூடியூப் சேனல்காரங்க தான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அவங்க பிரயோஜனத்துக்காக, அவங்க ஏதான ஒரு சேனல் அவங்களுடைய சிக்னல் குடுக்குறதுக்கோ, வேற எதனா குடுக்குறதுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜனவரிலருந்து என்ன செய்றாங்கன்னு நானும் பார்க்குறேனே. இதுக்கு மேல சேனலும் இருக்காது. சேனல்ல ஒன்லி லர்னிங் பர்ப்பஸ்க்கான வீடியோ 1, 2 வீடியோ தான் விட்டு வைப்பேன். மீதி எதுவுமே இருக்காது. என்ன செய்ய முடியும்? பார்த்துருவோம். ஓகேங்களா? இது நான் சேலஞ்ச் சொல்ல முடியும். ஒரு ஒரு 1 இயர் நான் வெயிட் பண்றேன். 1 இயர், 2 இயர் கூட வெயிட் பண்றேன். 1 இயர், 2 இயர்க்குள்ள அவங்களுடைய ஆட்டங்கள் முடிந்துவிடும். அவங்க யார் ட்ரேடர்? எதுக்கான ட்ரேடர்? நீங்களே அவங்களுக்கு கழுவி கழுவி ஊத்துவீங்க. அப்ப தெரியும். இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே! இவங்கள அதான் சொல்லுவாங்க. எதுனா அருமை இருக்கும்போது பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. இழக்கும்போது அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. தேங்க் யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. நான் உண்மைய தான் சொல்லுவேன். என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்ல. எனக்கு மனசுல எது தோணுதோ அத சொல்றத வச்சு தான் எல்லாருக்கும் நான் விரோதமா இருக்கேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். எல்லாம் தர்ம பிரகாரம் நடக்கிறேன் சார். என்னோட வார்த்தையில வரக்கூடிய எல்லாம் தர்ம பிரகாரம். அதனால தான் நானு எதுக்குமே பயப்படாம எல்லா விஷயத்துக்கும் ஹானஸ்ட்டா இருக்கேன். இதுக்கு இந்த கேள்வி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க ஒரு கேங்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேங்கா என்ன பிளாக் பண்றதுக்கு என்ன எல்லா விஷயங்களும் செய்யறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட மோதுற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்ல. எனக்கு டைம் இல்ல. டைம் இல்லாதவனுக்கு மோதுறதுக்கு டைம் இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு டாக் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு வேலையே இருக்காதாம். ஆனா உட்கார்றதுக்கு டைம் இருக்காதாம். புரியுதுங்களா? ஒரு டாக் எக்ஸாம்பிள் எடுத்துக்க. ஏன்னா தெருவோரம் இருக்குதோ, இல்ல வீட்ல இருக்குதோ. அதுக்கு வேலையே எதுவுமே கிடையாது. ஆனா உட்காரவே உட்காராது. அந்த மாரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ப அதுவா இருக்கிறத விட, நம்ம ஹியூமனா இருக்கிறது பெட்டரா நினைக்கிறதுக்காக இந்த சேனல நான் குவைட் பண்றேன். தேங்க் யூ சோ மச் லைக்.